ஸ்கில்ஸையும் மேம்படுத்துறதுக்காக ஒரு திட்டம் வச்சிருக்காங்க சென்டா. அதுதான் விமன் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம். அதை பற்றி தெரிஞ்சுக்குவோம் வாங்க. பெண்கள் தான் ஒரு குடும்பத்தின் மிகப்பெரிய சக்தி. அதனால தான் அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை ஊட்ட சிண்டா விமன்ஸ் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் நடத்துறாங்க. பிள்ளைகளை சிண்டா ஸ்டெப் துணைப்பாட வகுப்புகளுக்கு அனுப்ப வர தாய்மார்களுக்கு உதவத்தான் இந்த நிகழ்ச்சி. இதுல பொதுவா யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க தெரியுமா? இந்த வகுப்புகளை நடத்துறவங்கள்ல ஒருத்தரான திருமதி சைலாஷ் சொல்றாங்க, கேளுங்க. Most of them homemakers, housewives. நிறைய பேர் வேலைக்கே போனதில்லை, வெரி யங் ஏஜ்லேயே கல்யாணம் பண்ணி பிள்ளைலாம் இருக்கு. ஸோ அவங்க வீட்டிலே இருந்துட்டாங்க. கொஞ்சம் மிக்சர் சர்டன் சென்டர்ஸில் பார்த்தோன்னா கொஞ்சம் எஜுகேட்டடான லேடிஸும் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹேட் சம்ஒன் ஃப்ரம் தமிழ் டீச்சர். அவங்க MOEல கரிக்குலம் பண்ணிட்டு இருந்தாங்க, கரிக்குலம் பிளானர். as well as some girls, ladies who are from the admin, அவங்க admin செக்டர்ல இருக்காங்க. ஸோ ஒரு மிக்ஸ்ட் குரூப்பாக இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சியில நீங்க அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பீங்க? அவங்க இங்க வரதுக்கு முக்கியமான காரணம் என்ன? முக்கியமான காரணம் ஏன் வராங்கன்னா, அவங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட், படிக்கணும், ஏதாச்சும் லேர்ன் பண்ணணும், கற்றுக்கணும், முன்னேறணும், அந்த அந்த மைண்ட் செட் லேடிஸ் தான் வராங்க. என்ன சொல்லிக் கொடுப்பீங்க? ஓகே, நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ் செய்கிறோம் அவங்களோட. மோஸ்ட் ஆஃப் த டைம் அது தன்னம்பிக்கையை டெவலப் பண்ணுறதுக்கு, as well as பிள்ளைங்களோட அவங்க எப்படி பேசுறது, effective communication, பிள்ளைங்களோட மட்டும் இல்லை, கணவரோடையும் ஃபேமிலியோட. அது மட்டும் இல்லை, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா அது செல்ஃப் அவேர்னஸ். நிறைய பேருக்கு அவங்களோட டேலண்ட்ஸ், அவங்களோட ஸ்ட்ரென்த் தெரியல. என்னென்னா மற்ற டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் செய்கிறாங்க. as a mother, ஒரு அம்மாவா, ஒய்ஃபா, ஒரு டாட்டரா, அவங்க அம்மா அப்பாவுக்கு, இதெல்லாம் இந்த டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இருக்குல்ல, அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ மறந்துடுறாங்க, this is me, I'm a woman, I need my time alone, my space. அது மறந்துடுறாங்க. ஸோ நம்ம more of self awareness and கடைசியில் என்னன்னா, they must feel good about themselves, feel very motivated. ஒரு தன்னம்பிக்கையோட போகணும் வெளியே. அது ஒரு ஃபெயிலியராக இருந்தாலும் பரவாயில்ல, நான் திருப்பி செஞ்சு முன்னேறலாம்னு. இப்போ இந்திய சமூகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மனைவி இந்த மாதிரியான வகுப்புக்கெல்லாம் வரணும்னு சொன்னால் கணவன்மார்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் இந்த மாதிரிலாம் ப்ராசஸ் நடத்தும் போது அவங்களுடைய ஆதரவுலாம் எப்படி இருக்கு? வரவங்க ஏன்னா பிள்ளைங்க இந்த ஸ்கூலுக்கு வராங்க, ஸ்டெப் டியூஷனுக்கு. ஸோ அந்த டைம் இருக்கு. இல்லாட்டி அவங்க எங்கேயாச்சும் காத்துட்டு இருக்கணும், இல்லாட்டி மீட் பண்ணி ஏதாச்சும் பேசுவாங்க, தமிழ் படம் பற்றி, டிவி பற்றி. ஸோ அதெல்லாம் செய்யாமல் ஒரு ஐ திங்க் த டைம் இஸ் பீங் வெல் ஸ்பெண்ட். ஸோ அவங்களுக்கு நிறையவே சப்போர்ட் இருக்குது ஹஸ்பண்ட்ஸோட. இந்த மாதிரி காசு நடத்தும் போது நீங்கள் அந்த கணவன்மார்கள் என்னைக்காவது ஒரு நாள் பார்ப்பாங்க தங்களோட மனைவியெல்லாம் எப்படி செய்கிறாங்க? வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். பட் இல்லை, மேபி அந்த ஸ்கூல் கேட்டில் பார்ப்போம் அவரை, பட் வந்ததில்லை. ஆனால் சில பேர் போய் வீட்டில் ஷேர் பண்ணிப்பாங்க அவங்களோட கணவர் கூட. அண்ட் ஒன்றா அந்த என்ன கற்றுக் கொடுக்குறோமோ அந்த சில்ட்ரன்ஸோட டெவலப்மெண்ட் பற்றி பேசுவாங்க. ஸோ அந்த ஷேரிங் இருக்குது வீட்டில். அவங்க சொல்லுவாங்க, ஆனால் பார்க்கறதே இல்லை. சில பேர் இந்த கிளாஸுக்கு இங்கிலீஷ் படிக்க வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மையாது? என்னென்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் இங்கிலீஷில் தான் பேசுகிறோம். ஏன்னா சில பேர் எல்லாரும் தமிழ் ஸ்பீக்கிங்காக இல்லை, பஞ்சாபிஸும் இருக்காங்க, இல்லை மற்ற இந்தியன் லாங்குவேஜ் ஸ்பீக்கிங் பீப்புளும் வராங்க. ஸோ மெயின் கோர்ஸ் இங்கிலீஷ் தான். எல்லாத்தையும் நம்ம இங்கிலீஷ்லேயே கான்டாக்ட் பண்ணுறோம். ஆனால் சில தமிழ் வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு மேபி அது ஒரு ஃபீலிங், ஏன்னா த ஹோல் செஷன் இஸ் இன் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு போகிறாங்க, சில வார்த்தைகள்லாம் கற்றுக்கிட்டு எழுதிக்கிட்டு வீட்டில் போய் அவங்க பிள்ளைங்களுக்கு வைக்கிறாங்க டு டாக், டு கம்யூனிகேட். ஸோ அதுலேயே ஒரு பாண்டிங் இருக்குது. பிள்ளைங்களுக்கும் they feel good. ஏன்னா எப்போவுமே அம்மா தமிழில் தான் பேசுவாங்க, இப்போ ஒரு ஃபுல் சென்டென்ஸில் பேசுகிறாங்கன்னு. இப்போ உங்கள்கிட்ட படிச்சு போடாமல் இந்த கோர்ஸ் முடிச்சவங்க யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணியோ இல்லை லெட்டரில் எழுதியோ, நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேங்க, இப்போ என்னால் நல்லா பேச முடியுது, என் குடும்பத்தில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அப்படிலாம் சொன்னது உண்டா? ஓ எஸ், எனக்கு 2 ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்வேன், அவங்க இருக்காங்க. 3ன்னு சொல்வேன், ஏன்னா இப்போவும் அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க. அண்ட் ஒன் ஆஃப் தம் அவங்க நிறைய பிரச்சனையை வச்சுக்கிட்டு
அதை ஓவர் கம் பண்ணி she said she found strength from the program being with us. And இப்போ அந்த தமிழ் டிகிரி ப்ரோக்ராம் சாயப்ல அதுக்கு போயிருக்காங்க, ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் இயர் டிகிரி. அண்ட் another student அவங்க டிப்ளமா பண்ணுறாங்க. From N level she's gone to do her certificate and diploma. இன்னொரு பார்ட்டிசிபென்ட் அவங்க ஹவுஸ் ஒய்ஃப், பட் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃப்ளோரல் அரேஞ்ச்மெண்ட்ஸில். ஸோ வீட்லேயே ஒரு சின்ன பிஸ்னஸ் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு செய்கிறது அதில். ஸோ அவங்க அடித்து சொல்லுவாங்க, ஃபோன் அடித்து இல்லாட்டி மெசேஜ் பண்ணி சொல்லுவாங்க. or now and then like தீபாவளிக்கு யூனோ நியூ இயர்க்கு ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் அனுப்புவாங்க. ஸோ that is a very nice feeling. yeah. இந்த நிகழ்ச்சியில் இப்போ கலந்துக்கிட்டு வர 2 பேரை அடுத்து சந்திப்போம் வாங்க. சிண்டால பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்காக வந்தேன். அப்போ இங்கே சொன்னாங்க இந்த மாதிரி கிளாஸ் ஆரம்பிக்கிறேன்னு. நான் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுனால இங்கே வந்தேன். நீங்கள் இந்த வகுப்பில் பங்கெடுக்கிறத பற்றி உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்க, உங்கள் கணவர் என்ன சொல்கிறாங்க? இங்கிலீஷ் கற்றுக்கிறது நல்லது சொன்னாங்க. திருமதி விஜய், நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில் வந்து 3 வாரமாக கலந்துட்டு இருக்கீங்க. பொதுவாக நம்முடைய இல்லத்தரசிகள் பெண்கள்லாம் அந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வரத்துக்கு ரொம்ப வெக்கப்படுறாங்க, கூச்சப்படுறாங்க. நீங்கள் எப்படி துணிஞ்சு வந்தீங்க? இதில் வெக்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து பண்ணாதான் போகுது. கிளாஸ் ஒரு வேடிக்கையாக தான் சொல்லி கொடுக்குறாங்க. ரொம்ப போர் அடிக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. சும்மா உட்காந்து இங்கே உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கிளாஸ் வந்தால் நமக்கு ஒரு தைரியம் வரும் பாருங்க. இந்த வகுப்புல 3 வாரமா நீங்க கலந்துக்கிட்டு வரீங்க. என்னென்ன சொல்லி கொடுக்குறாங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? அரை மணி நேரம் எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் 1 hour நம்மளாம் என்னென்ன பேசுகிறோம், எங்கள் மார்க்கெட் போகிறது எப்படி, அந்த ஒவ்வொரு என்னென்ன டவுட் இருக்கோ அவங்க டீச்சர்கிட்ட கேட்டால் அவங்க கிளியர் பண்ணுவாங்க. எல்லாம் அவர வேண்டிய சந்தேகத்தை கேட்டால் தீர்த்து வைப்பாங்க. நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. Take for instance TV advertisement.